கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக ஆபத்து காலத்தில் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி தாவீதின் மூலமாக வசனத்தில் நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த சங்கீதம் முழுமையாக தாவீதின் தெளிவான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கும் ஆறுதல், நம் மூலமாக அநேகரை தேவன் ஆறுதல் படுத்த விரும்புகிறார். இந்த வேளையிலும் கூட அதே சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக சொல்லி உற்சாகத்தோடு கூட தாவீது அறிக்கை எழுதுகிற சங்கீதமாக இருக்கிறது. அவர் அனுபவத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனை செயல்பாட்டை பார்த்து கொண்டு வருகிறார். இன்றைக்கும் கூட இந்த ஆண்டு முழுமையாக நம் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்வதல்ல, அதை நம் வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். அப்படியாகத்தான் தாவீது வாழ்க்கை இருந்தது. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நம் தேவன் நமக்கு இந்த ஆண்டெல்லாம் உதவி செய்யும்படியாக பரிசுத்தமான தேவன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு உதவி செய்கிறவராக, இரண்டாவது நம்மை ஆதரிக்கின்றவராக வெளிப்பட விரும்புகிறார். அதனால்தான் இந்த சங்கீதக்காரத்தின் மூலமாக, சங்கீதக்காரனுடைய வார்த்தை மூலமாக நம்முடைய தேவன் உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம் வாழ்க்கையிலே இந்த ஆண்டு தேவனுடைய ஒத்தாசையை பெற நம்ம இப்போ கொடுப்போம். அவருடைய ஆதரவு நமக்கு மிக அவசியம். அந்த அனுபவத்தில் செல்வோம். நம் வாழ்க்கையிலே பெற்ற நன்மைகளை அநேகருக்கு சொல்லி தேவனுக்குள் ஆதாயப்படுத்த நம்ம இப்போ கொடுப்போம். இந்த வார்த்தை மூலமாய் நம்முடைய இருதயம் எவ்வளவு ஆறுதல் அடைகிறது, எவ்வளவு தைரியம் அடைகிறதோ, அதுபோல இன்றைக்கு அநேகர் ஆபத்திலும் வேதனையிலும் துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிற மக்களுக்கு நாம் சொல்வோம், தேவன் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார், ஆதரிப்பார் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். தேவன் நிச்சயமாகவே இந்த அனுபவத்தில் போகும்போது இந்த ஆண்டெல்லாம் கர்த்தர் நம்மோடு இருந்து மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தேவன் நம்மை ஆதரிக்கிறவராக, தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற கரிசனையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதே வேளையிலும் கூட நாம் அநேகரை ஆறுதல் படுத்த, தைரியப்படுத்த, உற்சாகப்படுத்த நம் வாழ்க்கையை இப்போ கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, தாவீதின் மூலமாய் எங்களை உற்சாகப்படுத்துகிறீர். எங்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட அநேகரை உற்சாகப்படுத்தும்படியாக தேவ ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்ய இந்த ஆண்டிலே எங்கள் யாவரையும் உங்களுடைய சித்தத்தின் பிரகாரமாக பயன்படுத்துங்க. நாமத்தை எங்கள் மூலமாக மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.